நாங்கள் இன்றைக்கு அடுத்த முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள வாரம் நல்லா விளைவிக்கணும். போன கிளாஸ்ல ராட சுக்கூன் பெற்றுவார் சம்பந்தமா பேசினோம். அப்படியா அப்துல்லா? ஆமா உஸ்தாத். என்ன படிச்சீங்க? ரால சுக்கூன் சம்பந்தமா சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட்ல ரா சுகுன் பற்றி வரும் உதாரணங்கள் ஓதணும் உஸ்தாத். திருப்பி சொல்லுங்க பாப்போம். ரா சுகுன் பற்றி உதாரணங்கள் ஓதணும் உஸ்தாத். நான் கடைசியா படிச்ச தலைப்பு ராக்கு சுக்கூன் வச்சு ஒவ்வொரு தரப்பு, அப்படிதானே? ஆமா உஸ்தாத். ஓகே, ராக்கு எத்தனை மெத்தட்ல சுக்கூன் வர இயலும்? 3 உஸ்தாத். 3 மெத்தட்ல சுக்கூன் வரலாம். எப்படியா? எப்படியெல்லாம்? பாத்தீங்களா பாத்தீங்களா? சரி, நான் போன கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். சரி, ரா பத்தி. ராக்கு எத்தனை மெத்தட்ல சுக்கூன் வரையிலும்? 2 மெத்தட்லாம் வரையிலும். 3ல 2. எப்படியெல்லாம்? உண்டு. என்ன உண்டு? அது ஃபத்தஹா வச்சு பத்தாமத்தா? இல்ல உஸ்தாத். ம். யார் பக்கத்துல சொல்லித்தார? பத்தாண்டு. இல்ல உஸ்தாத். உங்களுக்கு யார சொல்லிதான் அந்த பக்கத்துல இருந்து? யாரு ஆ? யாரு இல்ல உஸ்தாத். ஆ. ம். அப்ப ஆன்சர் வேணுமே. எத்தனை மெத்தட்? 2 மெத்தடா? 2 மெத்தட் சொல்லணுமே. ம். ரா சுகுன் வச்சு உச்சரிப்பது இல்லனா என்ன இல்லைன்னா இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே? சிம்பிளான செல் வயசு தலைப்புமே. ராக்கு 2 மெத்தட்ல சுக்கூன் வரும். ஒன்று என்ன, நின்று என்ன, அவ்வளவுதான். ராக்கு 2 மெத்தட்ல சுக்குன் வரும். ஓ. ஒன்னு என்னென்ன? சரிங்களா? அதுக்கு இன்னும் ஆன்சர் வரல. ஒன்னு ஃபத்ஹா வந்தா ஆ. ஒன்னுக்கு ஒன்னு ஃபத்ஹா வந்தா ராவுக்கு முன்னாடி நம்ம வல்லினமா ஓதணும். ஒன்னு இன்னொன்னு கெஸ்ரா வந்தா நம்ம ராக்கு முன்னாடி ராக்கு முன்னாடி மெல்லினமா வந்த ஓதணும். எழுத்தை பத்தி கேட்கல. சப்ஜெக்ட் அதல்ல. பாத்தீங்களா?
உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது ராக்கு முன்னால ஃபத்தஹத்துன் வந்தா ராவை எப்படி ஓதுவோம், ராக்கு முன்னால கஸ்ரா வந்தா ராவை எப்படி ஓதுவோம், இதெல்லாம் கேள்வி. பாத்தீங்களா, கேள்வி என்ன மாதிரியான இடங்கள்ல ராக்கு சுக்கூன் வாரத்துக்கு ரெண்டு சந்தர்ப்பங்கள் இருக்கிற. ஒன்று, ராக்கு நேரடியாக சுக்கூனுடைய அடையாளம் வந்தா நாங்க ராக்கு சுக்கூனை வச்சு ஓதுவோம். ரெண்டாவது என்ன, சொல்லி தரலையா? ரெ- ரெண்டாவது கடைசியில நிறுத்த போது ராக்கு சுக்குன் வச்சு வந்துச்சுன்னா ஓதணும் உஸ்தாத். ஆஹா 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 பிள்ளை, சப்ஜெக்ட பார்க்கல சரியா, ஏன் பார்க்கல? ராக்கு இரண்டு மெத்தட்ல சுக்கூன் வரையல். ஒன்று சொன்னா ராக்கு சுக்கூன் உச்சரிப்பு, அதாவது நேரடியாக தெளிவான சுக்கூன் அடையாளம் ராக்கு மேல இருக்காது. மாற்றமா என்ன செய்யும், வேறு 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 அடையாளங்கள் ஈக்கும். அந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்வோம், சுக்கூனுடைய அடையாளத்தை, அந்த சுக்கூண்ட உச்சரிப்பை கொடுத்து நாங்க ஓதுவோம். இரண்டாவது, நேரடியாகவே ராவானது சுக்கூனுடைய அடையாளத்தை பெற்று வரும். இப்படி ராக்கு ரெண்டு மெத்தட்ல வரையும். ஓகே. ஆ, fine. திருப்பி அடுத்த கிளாஸ்ல இதை கேள்வி வருமா, அன்றைக்கு இன்னும் படிப்பிப்பேன். எல்லாத்தையும் பத்தி ஃபுல்லா கேள்வி கேட்பேன். இன்னைக்கு நாம பார்க்க போற அடுத்த தலைப்பு ராவினுடைய விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். என்ன விதிவிலக்கண்டா? கொஸ்டின் ஆன்சர். என்ன விதிவிலக்கண்டா? விதினா விதி என்றா என்ன? சட்டம். விதிவிலக்கு என்று சொன்னா சட்டத்துக்கு புறம்பானது, மாற்றமானது. சட்டம் ஒன்று சொல்லும், அந்த சட்டத்துக்கு உட்படாதது எல்லாம் நாங்க விதிவிலக்கான சட்டங்கள்ல கொண்டு வருவோம். சரியா? சட்டத்துல விதிவிலக்கானவைகள் இங்க வரும். ஓகே உஸ்தாத். சரி, இப்ப இங்க பாருங்க, ராவை தொடர்ந்து முதலாவது சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொண்டு வருதல். எப்படி? நாங்க இது மூணு பார்ப்போம், மூணையும் தனித்தனியை பார்ப்போம். முதலாவது என்ன, சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்து வருதல். என்ன வல்லினமான எழுத்துக்கள்? எத்தனைக்கு வல்லினமான எழுத்துக்கள்? ஆ, 7. 7. சொல்லுங்க பாப்போம். படிச்சுக்கிறீங்க. பா பா ظا விலங்கல். غين திருப்பி திருப்பி எப்படி? خا ஹா, طا பா, ظا ஆ, ظا துவா, ظا ஆ, صاد துவா எழுதிக்கிந்தா. ظا 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 லாம் எழுதி. لا لا أستاذ. அல்லாஹ், غين ஒயின், قاف ஹாஃப். முடிஞ்சா? صاد أستاذ. அதுதானே. அப்ப இந்த எழுத்துக்கள்ல உண்டு எங்க வரணும்? வல்லின எழுத்தென்று எத்த? எங்க வரணும் இந்த எழுத்து? பாத்தீங்களா? வல்லின எழுத்து. இது வல்லின. இப்ப நான் சொல்லு, இப்ப இந்த எழுத்தெல்லாம் என்ன மெல்லின எழுத்தா? இது என்ன எழுத்து எல்லாம்?
இப்ப நீ சொன்ன எழுத்துக்கள்லாம் மெல்லினமான எழுத்துக்கள் அப்படியா? இல்ல உஸ்தாத் வல்லின எழுத்து. அதான் கேட்கிறேன். வல்லினமான எழுத்துக்கள் எங்க வரணும்? ராக்கு முன்னாடி வரணும். என்ன ராக்கு முன்னால? கஸ்ரா செய்யப்பட்ட ராக்கு முன்னால. இல்ல சுக்கூன் செய்யப்பட்ட. கவனம். வந்தா நாங்க மெல்லினமாக ஓதணும் அப்படியா? வல்லினமாக வரணும் உஸ்தாத். ரெண்டாவது என்ன சொல்லி சொல்லுங்க பாப்போம். சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால் ஹம்சத்துல் வசில் வாரது. என்னது? ஹம்சத்துல் வசல். ஹம்சத்துல் வசல்ன்றா தெரியுமா என்னண்டு? தெரியாது உஸ்தாத். அதை நான் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். ஹம்சத்துல் வசல் நான் சொல்லி தருவேனா? அப்படி வந்தா எப்படி ஓதணும்? சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால் ஹம்சத்துல் வசல் வந்துச்சுண்டா வெள்ளினமாக வரணும் உஸ்தாத். எப்படி? விளங்கல. வெள்ளினமாக வரணும் உஸ்தாத். வல்லினமாவே தான் ஓதணும். மூணாவது, ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிப்பாட்டுற டைம்ல அதுக்கு முன்னால வந்திருக்கிறது சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்துச்சுதென்றால் அந்த ராவை நாங்க எப்பொழுதும் எப்படி ஓதணும்? மெல்லினமாக வரணும் உஸ்தாத். மெல்லினமா ஓதணும். சரி, இப்ப நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். முதலாவது பார்ப்போம். சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொன்று வருதல். சரியா? இப்ப இங்க வாங்கோ. இந்த ராக்கு முன்னுக்கு என்ன வந்திக்குது, பின்னுக்கு என்ன வந்திக்குது? ராவுக்கு முன்னாடி என்ன வந்திக்குது, ராவை தொடர்ந்து என்ன வந்திக்குது? சொல்லுங்க பாபு. பின்னாடி மீம் வந்திருக்கு உஸ்தாத். ம். முன்னாடி மீம் வந்திருக்கு. யார் பக்கத்துல சத்தம் கேக்குது? யாரும் இல்லைன்னு சொல்லி போய் சொன்னா மாட்டிக்கொள்ளிங்களா? அவங்களோட சவுண்ட் கேட்டீங்க யாருண்டு ரெக்கார்டிங்ல போய் கேட்கலாம். முன்னாடி பின்னாடி தார சொல்லுங்க. முன்பின் சொல்லுங்க. ஒருத்தரும் இல்லைண்டு. இல்ல உஸ்தாத் அக்கா உஸ்தாத். ஆயித்தானே பாத்தீங்களா? தெரியுமே. உங்களை ஓத விட மாட்டாங்க ஏன்னா கஷ்டப்படுத்துறாங்க அப்படியா? டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே ஆயிப்பாங்க அப்படியா? அப்படியா? இல்ல உஸ்தாத் கொஞ்சம். குவா? இல்ல உஸ்தாத் ம். கொஞ்சம் அப்படித்தானே அப்படியா? கொஞ்சம் ஹெல்ப் கொஞ்சம் டிஸ்டர்ப். கொஞ்சம் ஹெல்ப் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்ல. கொஞ்சம் தான் ஹெல்ப் கூட டிஸ்டர்ப். இப்போ உங்களுக்கு பாத்தீங்களா, இப்ப அடுத்த கிளாஸ்ல திருப்பி கேட்டா எல்லாம் மறந்து போய்க்கும். ஏன்னா நீங்க தாத்தா தான் தான் பழப்பீங்க. நீங்க நீங்க ட்ரை பண்ணல. விலங்கு தான் சொல்றது. இப்ப சொல்லுங்க. சுத்தம் செய்யப்பட்ட ராக்கு முன்னுக்கு என்ன பின்னுக்கு என்ன? குயிக்கா டைம் போகுது. முன்னுக்கு மீம் சுக்குன் இருக்குது உஸ்தாத். வெரி குட். மீமுக்கு சுக்கூன் நிக்குது பாத்தீங்களா? அப்படிதானே? மீம்க்கு கெஸ்ரா இருக்கு உஸ்தாத். அப்ப அந்த ராவை எப்படி ஓதணும் அடிப்படையில? சட்டத்துல அந்த ரா எப்படி ஓதணும்? வெள்ளினமா வரணும் உஸ்தாத். எப்படி? மெல்லினமா வரணும். மெல்லினமா ஓதணும். ஏன் மெல்லினமா ஓதணும் நான் படிச்சுக்கிறோம். ஏன் மெல்லினமா ஓதணும்? ஏன்னா மீம் கெஸ்ரா வந்திருக்கு உஸ்தாத். ஆ? ஏன்னா ராக்கு முன்னாடி மீம் கெஸ்ரா வந்திருக்கு உஸ்தாத். மீம் கஸ்ரா வந்திக்குது. சரி, இங்க நாங்க சொல்ற மாதிரிங்கோ அந்த சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வந்திருக்கிற எழுத்து என்ன?
சுவாது உஸ்தாத். சுவாது என்ன எழுத்து? வல்லினமா மெல்லினமா? என்ன சுவாதுங்கிறத தாத்தா சொல்லி தந்தோ? டைம் எடுக்கிறீங்க. இல்ல உஸ்தாத். ம். மெல் அண்ணா 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 பாத்தீங்களா, பக்கத்து தாத்தா நினைக்கிறாள், டிஸ்டர்ப் பண்ணி விட்டா. தாத்தாட்ட சொல்லுங்க, ஓதுற டைமுக்கு சொல்லி தரப்படாது. அக்காட்ட சொல்லணும், உன் கிளாஸ்ல டைமுக்கு டிஸ்டர்பே பண்ணப்படாது. கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களை பார்த்து ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, நாங்க வைக்க மாட்டோம். சரியா? கிளாஸ்ல நீங்க ஓதுற நேரம் டிஸ்டர்ப் பண்ணா உங்களுக்கும் ஓத இயலாது, எங்களுக்கும் ஓதி தர இயலாது, பெரிய பிரச்சனை போயிடும். ஓகே உஸ்தாத். ஆ, சொல்லுங்க இப்ப. சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு தொடர்ந்து ஈகிற எழுத்து என்ன? சுவாது வந்திருக்கு உஸ்தாத். சுவாது. சுவாது என்ன எழுத்து? வல்லினமாக. ஆ, எனவே இப்ப இந்த ராவை நாங்க எப்படி ஓதுன்னு இப்ப? வல்லினமா ஓதணும் உஸ்தாத். யார் சொன்னி வள்ளி? அது சொன்னோம். நான் தான் சொன்னேன் உஸ்தாத். வல்லினம். Right. அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். இதை பத்தி அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா கேட்டுட்டு தான் அடுத்த ஸ்டெப் போகணும். அல்லது போக வேண்டாம். சுக்குன் செய்யப்பட்ட ரா பத்தியும் ஃபுல்லா கேள்விக்குது. விதிவிலக்கான சட்டத்துல முதலாவது பகுதியை பத்தியும் முழுமையாக கேள்வி கேட்பேன். மொத்தம் விதிவிலக்கான சட்டங்கள் எத்தனை இருக்குது, அதுல மூணையும் கேட்பேன். அதுல முதலாவது விஷயத்தை மட்டும் விளக்கமாக கேட்பேன். ரெடி ஆயிட்டு வரேன்மா. கொஞ்சம் டஃப்பான பாடம். டைம் எடுத்து தாத்தாட இருந்து டிஸ்கஸ் பண்ணி குர்ஆன் எடுத்து தேடி கேட்டு வரணும். கிளாஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணப்படாது. ஓகே. ம். இல்ல, அந்த idea மட்டும் சொல்லு.